வரும் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மாபெரும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு. மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் ஒருங்கிணைப்பில் மேனாள் நீதிபதி அரிபரந்தாமன் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் நடிகர் பிரகாஷ்ராஜ், உச்சநீதிமன்ற நீதிபதி செல்லமேஸ்வர், பத்திரிகையாளர் சித்தார்த் வரதராஜன் ஆகியோர் உரையாற்றுகின்றனர். உரிமைக்காக ஒன்றிணைவோம், அனைவரும் வாரீர். இது ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற. ஆமா, டிசாஸ்டர் தான். பேரிடர்னு எடுத்துக்கணுமா? பேரிடர் அப்படின்னு அவர் அப்படி சொல்றாரு. டிசாஸ்டர்னா அழிவு இல்ல, மக்கள் முடிவை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? எது அப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்களா அப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நான் போட்ட ஓட்டு யாருக்கு போச்சுன்னு தெரியாதுன்றதுனால தான் நாங்கள் வந்துட்டு இங்கே EVM ஒழிப்பு மக்கள் இயக்கம் நடத்துகிறோம். இந்த கட்சியோடலாம் ஒன்றா சேர்ந்து நிற்கிறது முதல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கு. அடுத்தபடியே இவங்க ஒன்றா சேர்ந்து இன்னும் பல பிரச்சனைகளை முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது ஒரு மாற்றமாகவும் நினைக்கிறீங்களா நீங்கள்? அதை நோக்கி நகருமான்னு நினைக்கல. மக்களுக்கு அறிவு வர வரைக்கும் மாற்றம்னு வரையாது. மக்களுக்கு அறிவு வரணும். இன்றைக்கி நீங்கள் மைக்கை நிறுத்திங்கன்னா 10ல் 2 பேர் விஜய் ஆட்சி நல்லதானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முட்டாள்தனத்துக்கு எப்படி நல்லது நடக்கும்? ஏன்னா தாவேக்கன்றது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, அது ஒரு கும்பல் கட்சி, அவ்வளோதான். அதில் போயிட்டு விடுதலை சிறுத்தைகளை இணைச்சி அவங்களோட பயணிப்புன்னு சொல்கிறது என்னத்துக்கு பயணிப்பீங்க? தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கு என்னைக்கு வந்துட்டு விஜய் குரல் கொடுத்துருக்கிறாரு, நின்று இருக்காரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவரை வச்சு நீங்கள் பண்ண போகிறேன் அப்படின்றீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ விஜய் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிப்பீங்க, விஜய் தோத்தா நீங்கள் தோத்துருவீங்க, விஜய் அழிஞ்சா நீங்களும் அழிச்சிருவீங்க. தமிழ் தேசிய பாதையில் விஜய் எங்கே இருக்கிறாரு, எங்கே தாவேக்கா இருக்குது? ஐயா, அவர் ஒரு சினிமா நடிகர், இவங்க ரசிகங்க, அவங்க பிளாக்ல டிக்கெட் விற்று அவங்க குழப்பம் ஏற்றிக்கிட்டு வந்தவங்க தான் அவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா தமிழ் தேசியத்தை பற்றி தெரியும். வந்திருக்குது. ஆனால் யாருக்கு ஓட்டு போடணும்? அப்போ தான் வந்துச்சு, ஜனநாயக எழுச்சி மாநாட்டில் தான் வந்துச்சு. அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சு? அதான் இங்கே ரொம்ப முக்கியம். வாக்களிக்கிறதுன்ற இடத்துல தானே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பலத்தை காட்டணும். அந்த இடத்துல இல்லையே. இல்லாத போது என்ன இருக்குது உங்களுடைய கட்சியில்? ஸோ இதுக்கப்புறம் திரும்பவே நினைச்சாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு விஜய்க்கு எதிராக கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில வந்திருக்கிறத நான் கேள்விப்படுறேன். விசிகாவுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தார் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்கள். அந்த கூட்டத்திலேயே தாவேக்காவுடனான நம்முடைய கூட்டணி இதன் பிறகு தொடர்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிச்சாரு. நேற்றைக்கு போய் முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஸோ இனிமே விசிகா தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிறது உறுதி ஆகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். விசிகாவுடைய கொள்கை பாதையை தெரிந்த நபர் நீங்க, அடுத்த கட்டமாக இது எப்படி போகும் நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் போயிட்டு தமிழ் தேச பாதையில் வந்துட்டு தாவேகாவோட பயணிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னா இதை விட அந்த கொள்கை ரீதியான அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு இருக்கவே முடியாது. இல்லை, இப்போ விசிகா எடுத்த பாதை தவறான பாதைன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், அவ்வளோதான். இது எங்கே போய் முடியுது அப்படின்றத அவங்க பொறுத்து பார்க்க போகிறாங்க. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் கட்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளரும் தமிழ் தேசிய செயற்பாட்டாளருமான மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? வெளியில் இருக்கக்கூடிய இப்போ தோழர் வேல்முருகன் போன்றோர் மற்றும் தனியரசு, சீமான், இவங்கெல்லாம் சேர்ந்து புதிய தமிழகம் தலைவர் ஐயா கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி விவகாரம் தொடர்பாக இந்த அரசு மௌனமா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. கர்நாடகா காங்கிரஸ் இனவெறி அரசையும் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்துவது என்ன? அவங்களுடைய திட்டம் என்னவாகும் நீங்க கணிக்கிறீங்க? இல்லை, அவங்களுடைய உணர்வு அதாவது தமிழனுடைய அந்த உரிமை போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுக்கக்கூடிய இந்த கட்சியோடலாம் ஒன்றா சேர்ந்து நிற்கிறது முதல்ல சந்தோஷம், மகிழ்ச்சி எனக்கு. அடுத்தபடியே இவங்க ஒன்றா சேர்ந்து இன்னும் பல பிரச்சனைகளை முன்னெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மானக்கேடான ஒரு விஷயம். அது EVM வச்சு சாதித்தாலும் கூட ஒரு மானக்கேடான ஒரு விஷயம். ஒரு நடிகை எடுத்தாந்துட்டு 21ஆவது நூற்றாண்டில் மறுபடியும் பதவியில் உட்கார வைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பெரிய மானக்கேடு, வெக்கக்கேடு இதெல்லாம். இல்லை, சீமான் சொல்றது ஒரு பேரிடர், இது ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிற. ஆமாம், டிசாஸ்டர் தான். பேரிடர்னு எடுத்துக்கணுமா? பேரிடர் அப்படின்னு அவர் அப்படி சொல்றாரு. டிசாஸ்டர்னா அழிவு. இல்லை, மக்கள் முடிவை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? எது அப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்களா அப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? நான் போட்ட ஓட்டு யாருக்கு போச்சுன்னு தெரியாதுன்றதுனால தான் நாங்கள் வந்துட்டு இங்கே EVM ஒழிப்பு மக்கள் இயக்கம் நடத்துகிறோம். நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க மக்களை வந்துட்டு மதிக்க, மக்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். ஆடையான் தம்பி நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு தள்ள அடிச்சுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தான் நீங்கள் இருக்குதுங்க. இந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது எலெக்ஷனை நோக்கி நகருமா? ஏன்னா வேலுமுருகன் சொல்றாரு, இந்த இடைத்தேர்தலில் நம்ம தமிழ் குடிகள், தமிழ் ரத்தங்கள் யாராவது கட்டாயமா இந்த சட்டமன்றத்துக்குள்ள போய் ஆகணும், இல்லைன்னா அது பெரிய பேரழிவா மாறிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை, சட்டப்பேரவையில போயிட்டு இவங்க வந்துட்டு செய்யக்கூடியது வந்துட்டு எவ்வளோ விஷயங்களா இருக்கலாம். நான் இல்லைன்னா சொல்ல வரல. நான் முக்கியமா ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். அருளரசு,
நீங்கள் தேர்தலையே மையப்படுத்தி பார்க்குறீங்க எல்லா விஷயத்தையும். ஜனநாயகத்தையும் மக்கள் நலனையும் மையப்படுத்துங்க. இதை மையப்படுத்தி ஒரு அரசியல் மேற்கொள்ள முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டு நாம் தமிழருக்கு இருக்குது, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்குது, ஐயா கிருஷ்ணசாமிக்கு இருக்குது, இன்னும் மற்றவங்களுக்குலாம் இருக்குது. அவங்க என்றைக்கோ செஞ்சுருக்கணும். என்றைக்கோ நம்ம இதெல்லாம் தூப்பம் போட்டோம், செய்யலை. அட்லீஸ்ட் என்றைக்காவது செய்ய தொடங்கினாங்களே சந்தோஷப்படுங்க. இல்லை அது ஒரு மாற்றமாகும் நினைக்கிறீங்களா நீங்கள்? அதை நோக்கி நகருமான்னு நினைக்கல. மக்களுக்கு அறிவு வர வரைக்கும் மாற்றமெல்லாம் வராது. மக்களுக்கு அறிவு வரணும்ல. இன்றைக்கி நீங்கள் மைக்க நிட்டீங்கன்னா 10ல் 2 பேர் விஜய் ஆட்சி நல்லதானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முட்டாள்தனம் இருக்கிறவங்க எப்படி நல்லது நடக்கும்? நடக்காது. நிறைவாக ஒரு கேள்வி, விசிகாவுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு எழுச்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தார் எழுச்சி தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். அந்த கூட்டத்திலேயே தாவேகாவுடனான நம்முடைய கூட்டணி இதன் பிறகு தொடர்கிறது அப்படிங்கிறத வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவிச்சார். நேற்றைக்கு போய் முதலமைச்சர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. ஸோ இனிமே விசிகா தாவேகா கூட்டணி அப்படிங்கிறது உறுதி ஆகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விசிகாவுடைய கொள்கை பாதையை தெரிந்த நபர் நீங்கள், அடுத்த கட்டமாக இது எப்படி போகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, விசிகா அப்படின்றது ஒரு கொள்கையின் பார்ப்பட்ட, மக்கள் நலன் பார்ப்பட்ட ஒரு அழுத்தமான ஒரு கட்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது ஒரு அரசியல்லையும் ஒரு தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒரு இயக்கம். இப்போ அந்த கொள்கை இதெல்லாம் இந்த பார்வையெல்லாம் வந்துட்டு பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு அரசியலை மட்டும் முன்னுக்கு வச்சிருச்சு. அது அடுத்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் போயிட்டு தமிழ் தேச பாதையில் வந்துட்டு தாவேகாவோட பயணிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னா இதை விட அந்த கொள்கை ரீதியான அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு இருக்கவே முடியாது. ஏன்னா தாவேகான்றது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, அது ஒரு கும்பல் கட்சி, அவ்வளோதான். அதில் போய்ட்டு விடுதலை சிறுத்தைகளை இணைச்சி அவங்களோட பயணிப்போன்னு சொல்கிறது என்னத்துக்கு பயணிப்பீங்க? தமிழ்நாட்டுடைய பிரச்சனைக்கு என்னைக்கு வந்துட்டு விஜய் குரல் கொடுத்துருக்கிறாரு, நின்று இருக்காரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவரை வச்சு நீங்கள் பண்ண போகிறேன் அப்படின்ட்டுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ விஜய் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிப்பீங்க, விஜய் தோத்தா நீங்கள் தோத்துருவீங்க, விஜய் அழிஞ்சா நீங்களும் அழிச்சிருவீங்க, அவ்வளோதான். ஏங்க தன் கட்சிக்கு நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கிடச்சிருக்குங்க. ஒருத்தர் அமைச்சராகி இருக்கிறாருங்க, அண்ணன் வன்னியரசு அமைச்சராக இருக்கிறாருங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷனை வச்சுக்கிட்டு இது போதும் விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி நினச்சாங்க அப்படின்னா அதை பற்றி அவங்க முடிவெடுத்துக்கிட்டோம். இதுவே போதும் அப்படின்னாங்கன்னா என்னைக்கோ முடிவெடுத்துருக்கலாம். விஜய் கூப்பிட்டார்ல, கூட்டணிக்கு அறிவிப்பு வெளியிட்டார்ல, விக்கிரவாண்டி மேடையிலையும் கூப்பிட்டாரு. விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்துட்டு அவர் இது பண்ணும்போது இவர் மாட்டேன், உங்களுக்கு அந்த அருகதையே இல்லைன்ற அளவுக்கு பேசினார். நான் சொன்னேன் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ட்டு. சேரல. இன்னைக்கு வந்துட்டு அவர் அப்படியே மாற்றி சொல்கிறாரு. ஏன் இன்னைக்கு உன் ஓட்டு பேங்க் உன்னையும் தாண்டி விஜய்க்கு போயிடுச்சு. ஓ, விசிகா ஓட் பேங்க் போயிடுச்சுன்றீங்க? ஒரு பகுதி போயிடுச்சு. இவ்வளவு கூட்டம் வந்திருக்கீங்க, விசிகா வந்திருக்குது. ஆனால் யாருக்கு ஓட்டு போடும்? அப்போ தான் வந்துச்சு, ஜனநாயக எழுச்சி மாநாட்டில் தான் வந்துச்சு. அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சு? அதான் இங்கே ரொம்ப முக்கியம். வாக்களிக்கிறதுன்ற இடத்துல தானே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பலத்தை காட்டணும். அந்த இடத்துல இல்லையே. இல்லாத போது என்ன இருக்குது உங்களுடைய கட்சியினால? ஸோ இதுக்கப்புறம் திரும்பவே நினைச்சாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு விஜய்க்கு எதிராக கொண்டு போக முடியாது. அந்தளவுக்கு ஒரு நிலைமையில வந்திருக்கிறத நான் கேள்விப்படுறேன். ஓ, விசிகாக்கு ஒரு பின்னடைவு தான்றீங்க கூட்டணி முடிவு? ஆமாம். என்ன தமிழ் தேசியம் அங்கே இருக்குது? தமிழ் தேசிய பாதையில் விஜய் எங்கே இருக்கிறாரு? எங்கே தாவேகா இருக்குது? ஐயா, அவர் ஒரு சினிமா நடிகர், இவங்க ரசிகங்க, அவங்க பிளாக்ல டிக்கெட் விற்று அவங்க பணம் ஏற்றிக்கிட்டு வந்தவங்க தான் அவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்னங்க தமிழ் தேசியத்தை பற்றி தெரியும்? ஏங்க அந்த கட்சி விசிகாவுக்கு ஒரு வாழ்த்து மடல் கொடுக்குறாங்க. அதில் சொல்கிறாங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் இம்மண்ணின் இரு கண்கள் என்ற நமது கொள்கையை அடியொற்றி நடக்கக்கூடிய இந்த மாநாட்டை வாழ்த்துறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கொள்கை புரிதல் இருக்குன்னு தானே அர்த்தம்? கொள்கை புரிதல் இருக்கு. அங்கே வந்துட்டு யாருக்கு போயிட்டு மாலை போடுறாரு? தந்தை பெரியார். ஐயா பெரியாருக்கு மாலை போடுறாரு, நான் அம்பேத்கருக்கு மாலை போடுறாரு, காமராஜருக்கு மாலை போடுறாரு, அங்கே பெரியாருக்கு மாலை போடுறாரு. இங்கே வந்துட்டு யார் வச்சுட்டு இருக்கிறாரு? தெலுங்காரனை கூட வச்சிருக்காரு. 7 தாழ்த்தப்பட்டவன்றாரு. ஆனால் கிறிஸ்டியன்க 8 பேர் அமைச்சராக வச்சிருக்கிறாரு விஜய். வச்சிருக்க கூடாதுன்றீங்க? ஆமான்ற. இங்கே அதெல்லாம் தேவையில்லையா? எப்படி இதெல்லாம் குறிப்பிட்டு நீங்கள் ஒன்றுமே தெரியாத செஞ்சீங்களா? நீங்கள் பெரியாரை சொல்லிட்டுருங்க, ஆனால் எங்கே கிறிஸ்டியன் இருக்கிறான்னு பார்த்து 2 தொகுதியில் நிற்கிறீங்க. இதான் பெரியார் கொள்கையா? அது சாதி மதம் பார்த்து நிப்பாட்டுறாங்க. தலைவர் காமராஜர் எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் கொடுத்து சார், நீ எல்லாரும் தனியார் மயம் ஆக்கிக்கிட்டு இருக்கிற, இதானா அது? அதனால விஜய் சொல்றதெல்லாம் வந்துட்டு அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா இல்ல, இப்ப விசிகா எடுத்த பாதை தவறான பாதைன்னு நீங்க கணிக்கிறீங்க? மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். இது எங்க போய் முடியுது அப்படின்றத அவங்களே பொறுத்து பார்க்க போறாங்க. அவ்வளவுதான். என்ன பண்றாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பல விதமான கேள்விக்கு பதில் வச்சுங்க. ரொம்ப நன்றி.
நன்றி. முழுசு நண்பர்களே, வணக்கம்.